இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மீட்டர் வந்து எப்படி மீட்டர் போர்டு வந்து லைன் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்புட் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் பாருங்கள் மீட்டரில் இன் ஆகி இந்த சைடு லாஸ்ட் கார்னர் பார்த்தீங்களா டேப் அடிச்சிருந்தோம்னா இதோட அவுட்புட்டு தான் பேஸ். மீட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் ஆகிட்டு மீட்டருக்கு அவுட்புட் வந்து பக்கத்துலேயே வரும். சிங்கிள் பேஸ் மீட்டருக்கு வந்து இப்படி தான் லைன் வரும். 3 பேஸ் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட அவுட்புட்டு, செகண்ட் பேஸோட அவுட்புட்டு, 3 பேஸோட அவுட்புட்டு, நியூட்ரலோட அவுட்புட்டு. 3 பேஸ் மீட்டர் வந்து அப்படி லைன் வரும். சிங்கிள் பேஸ் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் பேஸ் அப்படி தான் அவுட்புட் வரும். இதுலேருந்து நம்ம 2 வயர் எடுத்து பீஸ் காரில் கொடுத்துட்டு பீஸ் கார்லேருந்து மெயின் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் எக்ஸ்ட்ரா பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கிறோம், சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்படி இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் வைக்கிறது இல்லை, ஆர்சிசிபி வச்சா மட்டும் போதுமானது. ஒரு சிங்கிள் பேஸ் மீட்டருக்கு சிம்பிளாக மீட்டர் போடணும்னா இப்போ நம்ம லைவாக மீட்டருக்கு எப்படி லைன் ஒயர் எடுத்து அடிக்கிறது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் போர்டில் ஹோல்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஹோல்ஸ் பிட்டோட சைஸ் என்னென்னா 12 mm யூஸ் பண்ணுறோன்னா டீபோர்ட் வந்து 12 mm கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா லூஸாகவும் இருக்காது, டைட்டாகவும் இருக்காது. டீபோல்ட் வந்து அழகாக வச்சு எடுத்துக்கலாம். கீழே ஒரு ஹோல்ஸு மேலே ஒரு ஹோல்ஸு போட்ட டீபோல்ட்டுக்கு ஒரு பகுதியில் 2 ஹோல்ஸ் போட்டால் கரெக்டாக போர்டு வந்து லூஸ் ஆடாமல் டைட்டாக இருக்கும். 32 amps பீஸ் கேரியரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் இது, கீழே ஒரு ஹோல்ஸு மேலே ஹோல்ஸு. ஏன் 12 mm ஹோல்ஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா மீட்டரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 320, 760 வயரெல்லாம் போடுறதுனால பெருசாக வரும். அதனால் நம்ம 12 mm போடுறதுனால ஈஸியாக இருக்கும், ஒயர் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 32 amps பீஸ் கேரியரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி, மேலே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி. கீழே ஸ்க்ரூ பண்ணி வச்சு இப்போ மேலே ஒரு ஸ்க்ரூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 16 amps மெயின் சுவிட்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்டில் வந்து கீழே ஆப்பரேட் தான் ஓப்பன் பண்ணோம். இப்போ வர மெயின் சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஆஃப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணுறது மாதிரி வராது. நிறைய பேர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஹேண்டில் உடஞ்சிரும். அது 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்குற மாதிரி 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். இது ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா எம்சிபி கவர்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிபி கவர் எதுக்குன்னா இந்த ஆர்சிசிபி ஃபிட் பண்ணுறதுக்கு, ஆர்சிசிபி, எம்சிபி, ELCB எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு எம்சிபி கவர்னு சொல்லுவாங்க. இந்த எம்சிபி கவரில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு ஆர்சிசி ஃபிட் பண்ணிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே போர்டில் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. பீஸ் கேரியர், மெயின் சுவிட்ச், ஆர்சிசிபி. இப்போ எப்படி லைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 32 amps பீஸ் கேரியரில் வந்து கீழே பாட்டமில் வந்து மெயின் லைன் கொடுக்குறேன். இப்போ மீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வர இன்புட் லைன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் எல்லோ டேப் அடிச்சிருக்கேன். எதுக்கு அந்த எல்லோ டேப் அடிச்சிருக்கேன்னா 3 மீட்டரா 320 ஒயர் கொடுத்துட்டாங்க. அதுக்காக பேஸ் எது மீட்டரில் எதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து பேஸை வந்து மார்க் பண்ணல பார்த்தீங்களா, அதுக்காக நான் எல்லோ டேப்பை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேஸ் எல்லாமே எல்லோ டேப்பை மென்ஷன் பண்ணி தான் அங்கே எல்லாமே லைன் கொடுத்துருக்கேன். 16 amps மெயின் சுவிட்சில் இருந்து ஆர்சிசிபிக்கு பாருங்க இன்புட் லைன் கொடுக்க போகிறேன். அது எப்படி லைன் கொடுக்குறதுன்னு ஆர்சிசிபியில் ட்ரிப்பிங் சுவிட்ச் இருக்கும். அந்த ட்ரிப்பிங் சுவிட்சுக்கு பக்கம் வந்து மீட்டர்லாம், ட்ரிப்பிங் சுவிட்ச் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நியூட்ரலில் ஏதாவது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஆர்சிசிக்கு வந்து ட்ரிப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் எல்லாமே கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஆர்சிசிபியோட அவுட்புட் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்து லைன் கொடுத்தா வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை கண்டினியூ ஆகிடும். இன்னைக்கு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஒன் வே இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஒன் வே இன்சுலேட்டர்னால் சிங்கிள் பேஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் தான் போகும். அதுக்காக ஜிஐ கம்பி யூஸ் பண்ணி இந்த இன்சுலேட்டரு ஒன் வே இன்சுலேட்டர் உள்ளே வச்சு இந்த வேஸ்ட் காப்பர், இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் காப்பர்னு சொல்லுவாங்க. இந்த வேஸ்ட் காப்பர் வந்து இன்சுலேட்டரில் முறுக்கி நம்ம ஒயரும் ஜிஐ கம்பியும் போட்டு கம்பத்தில் எப்படி இழுத்து கட்டுறதுன்னு பார்க்குறோம்.
இன்சுலேட்டர் புறம் இருக்கு நம்ம ஒயரில் ஜிஐ கம்பில் வந்து கட்டிடுவோம். இந்த இன்சுலேட்டர் முருகன் பார்த்தீங்களா, இந்த இன்சுலேட்டர் முருகன் வந்து இதுவும் ஒரு ஈவனாக இருக்கும். ஒன்று பின்ன எக்ஸ்ட்ரா சுற்றுறது, இது கம்மியாக சுற்றுறதுன்னா நம்ம இன்சுலேட்டர் ஒயரோட ஜிஐ கம்பியில் கட்டுறோம் பார்த்தியா, முன்ன பின்ன இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் முன்ன இது பின்ன இருக்கும், ஒரே ஈவனாக. இது எவ்வளோ முறுக்கணுமோ அது ஒரு ஈவனாக. அப்போ தான் இன்சுலேட்டர் வந்து யூனிஃபார்மாக லைன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு நான் தள்ள போகலாம். இந்த ஒயரோட சைஸ் என்னென்னா 12 mm ஒயர். ஏன் ரோல் பண்ணி எடுத்து வரோம்னா, ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மடிப்பு எதுவும் வராது, இழுக்கும் போது வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ மடிப்பாக இருக்கும்போது இழுக்கும் போது ஒயர் வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. லோக்கல் ஜிஐ பைப்பில் பார்த்தீங்கன்னா பிசிறு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசிறு இருக்கும். இந்த பிசிறு இருக்கும்போது அப்படியே ஸ்க்ரீன் போட்டு ஒயர் இழுக்கக்கூடாது. ஒயர் இழுத்தோம்னா ஸ்லீவ் வந்து அப்படியே சீவிடும். சீவிச்சுன்னா ஒயர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு வேளை லைன் கொடுத்தாலோ பாடி மேலே டச் ஆனாலும் இது மேலே ஃபுல்லாக லைன் வரும். அதனால் இது என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது பாருங்க, க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் ஒயர் தள்ளணும். இல்லைன்னா ஒயர் அப்படி தள்ளினீங்கன்னா ஒயர் சீவிடும். அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் கப்ளிங் எதாக இருந்தாலுமே க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். இந்த 1 way இன்சுலேட்டர் எதுக்காக போகிறதா, இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கம்பெனி இழுத்து கட்டும் போது இங்கே பாருங்கள், இழுத்து கட்டும் போது இங்கே வளைஞ்சிடும், உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த 1 way இன்சுலேட்டர் இப்படி போட்டு அப்படி இழுத்து கட்டிட்டோம்னா பாருங்கள் அங்கே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, கேப் ஃப்ரீயாக இருக்குங்களா, இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இது மட்டும்தான் இந்த ஒயர் இழுத்து கட்டினா இது மட்டும் தான் இருக்கும். பாருங்கள் இங்கேயும் டேமேஜ் இல்லாமல் 1 way இன்சுலேட்டர் போடுவோம். அப்போ தான் ஒயர் மடங்காது, கம்பி மடங்கினாலுமே டேமேஜ் ஆகாது. கிம்பிள் எடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பல்கான ஒரு ஆர்டர் பண்ணுங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்காக டேப் அடிக்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்காகனா ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா குழவு கொண்டு போய் கட்டிக்குது. இப்போ நம்ம இந்த ஒயர் வேணாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஸ்கொயர் உங்களுக்கு இந்த டோல் ஸ்கொயர் வேணாம், எனக்கு மோட்ரு போர் இறக்கிட்டாங்க, எனக்கு வந்து 320 720 716 அது மாதிரி ஒயர் இழுக்கணும்னா இந்த ஒயர் ரிட்டர்ன் பண்ணி தான் இழுக்கணும். ஒயர் ரிட்டர்ன் பண்ணும்போது இதில் இருக்க பார்த்தா குழவு கொண்டு கட்டிக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழவு கொண்டு கட்டிக்குது. இது ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் டேப் அடிச்சிடுவோம். எதுவும் உள்ளே கட்டாது, எதுவும் டேமேஜ் ஆகாது.
ஒயரு எதுவும் இருக்காது. அதுக்காக தான் அடக்கம் பண்ணுறீங்களா? பழக சூப்பராக ஆடவும் முடியாது, அசைவ முடியாது. பழக சூப்பராக இருக்குது. மீட்ரு கரெக்டாக அந்த மீட்ரு வந்துச்சுன்னா அந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து மீட்ரு வந்து ரீடிங் கரெக்டாக வரும். அதுக்கு தான் அந்த பழக போட்டால் அது பெருசாக மாட்டோம். எதுவுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீட்ரு, அதுவும் மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 kV தான் வாங்கணும். மீட்டர்லாம் எப்பவுமே ஒரு சிங்கிள் பேஸ் வந்து நார்மலாக வந்து 2 kV தான் வாங்கணும். அவங்க மீட்ரு தண்ணி இப்போ இபி ஆஃபீஸ்காரங்க அதை வந்து வச்சுட்டு போனால் சரியா? அவ்வளோதான், ஒயர் இழுத்து கட்டிட்டு மீட்டரில் இழுத்து வச்சு சரி. இப்போ எதுக்கு மார்க் பண்ணுறாங்கன்னா மீட்டர் போல்டு வந்து டீ போல்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல அதுக்காக அந்த மார்க். டீ போல்டு வந்து ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் பண்ணி வச்சு அந்த அலுமினியம் பாக்ஸில் வந்து நம்ம டீ போல்டு மார்க் பண்ணிட்டு அது நல்லா ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து சேர்த்து வந்து டீ போல்டு அடிக்கும் போது அப்படியே எடுத்து இந்த அலுமினியம் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீட்டர் போர்டை வச்சு போல்டு வச்சு டைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அலுமினியம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக நம்பர் மார்க் பண்ணுறாங்க. அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக டீ போல்ட் வச்சு ஆன் அடிச்சு ஃபிட் பண்ணால் அலுமினியம் பாக்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். சரியா போடு அந்த வால்ஸ் போட்டு இதில் மீட்டர் வயர் வந்துடும். பழைய வச்சு இது மேலே பண்ணுறது இல்லை நான் எடுத்துருவேன். நான் இது வண்டிடுவேன் போட்டால்
கவுண்டர் இல்லை அது ஸ்க்ரூ பேட்டரி லோ. சார்ஜ் போட்டு அலுமினியம் பாக்ஸ் எதுக்காக வச்சுருக்கிறேன்னா இப்போ வந்து மீட்டர் போர்டு வந்து வெளியே வைக்கிறதுனா மழையில் நனைஞ்சு சீக்கிரமாக எம்சிபி அந்த இது மீட்ரு பலகை சீக்கிரம் வந்து போயிடுறதுக்காக தான் இந்த அலுமினியம் பாக்ஸ் வச்சுருக்கலாம். கண்ணாடி பாக்ஸ் வந்து மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு சேஃப்டி பர்பஸ். இல்லை சின்ன குழந்தைங்க மீட்டர் ஓப்பனில் இருந்தால் தொற்றுவாகிறதுக்காக தான் சேஃப்டி பர்பஸாக தான் அலுமினியம் பாக்ஸ். இந்த அலுமினியம் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த மீட்டர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கண்ணாடி வீடியோ வந்து கண்ணாடி வர மாதிரி மீட்டர் ஆகும். இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 kV இருந்தால் போதும். மீட்டர் சிங்கிள் பீஸ் மீட்டருக்கு ஒரு வீட்டுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாக்ஸ் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா டீ போல்ட்டு ஒர்க் பண்ணி எடுக்குது. இப்போ வேணாம் இந்த வீட்டில் எனக்கு மீட்டர் வேணாம் வேறு இடத்துல ஷிஃப்டிங் பண்ணுங்கள், நான் எத்தனை ரூம் கட்ட போகிறேன் தடுக்கிறேன் வெளியே எடுத்து வைங்க நாளைக்கு தடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக தான் இது வந்து டெம்பரரியாக எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் டீ போல்ட்டு வந்து கழிச்சு இன்னும் வச்சுங்களா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அலுமினியம் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா டீ போல்ட் அடித்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுக்காகனா நாளைக்கு டீ போல்ட் வேணால் அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நம்ம எடுத்துனா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆணி அடித்து ஃபுல்லாக பாக்ஸ் வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் சர்வீஸ் வந்து மேலே எடுத்து நேராக கம்பெனியில் எடுத்துக்கலாம். பைப்பேவா பைப்பே அவ்வளோ லைட்டாக யாருக்கு சரி யாருக்கு ஒரு நம்பரு இல்லை அப்படியே இருக்கலாம் வச்சிட்றேன். எதுக்காக இந்த மீட்டர் பாக்ஸ் வந்து கட் பண்ணுறாங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் பலகை வச்சு டைட் பண்ணும்போது பின்னாடி வந்து சர்வீஸ் ஒயரும் நெசிக்கும். அது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் போயிடும். எந்த டேமேஜ் ஆகாமல் ஒயர் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மீட்டர் பாக்ஸு கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கேப்பில் வந்து கரெக்டாக ஒயர் வந்து ஃபிட் ஆகிடும். ஜி எதுக்காக கட்டுறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இழுத்து கட்டும்போது அந்த பைப் வந்து உடையிட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் வந்து பேலன்ஸ்லாம் இழுத்து கட்டுறோம். இங்கே காட்டிட்டு அப்படியே கம்பத்து காட்டுங்க. இந்த சைடு 2 முறுக்கு அந்த சைடு 2 முறுக்குங்களா? ஆமாம். நீங்கள் நான் முறுக்குற பார்த்தியா இதை மட்டும் நீங்கள் ஷார்ட் க்ளோஸ் அப் வைங்க. க்ளோஸ் அப் தான் இருக்குது. இது எப்படி முறுக்குறத மட்டும் காட்டுறோம். இது ஒவ்வொரு இன்சுலேட்டரும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இல்லைன்னா 3 அடி வைக்கணும். அப்போ தான் வந்து ஒயர் வந்து நடுவில் வந்து தொங்காது. அது 2 கலர் மாற்றிடுமா? ஆமாம். இங்கே பாருங்கள் ஒயரு முடி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் இருக்கும்போது ஒயர் வந்து ஷேட் ஆகிடும். இந்த கலர்லாம் தெரியாது, 2 ஒரே கலர். அப்போ வந்து ஒயரை கீழே கழட்டி விட்டு இது ப்ராப்ளம் கழட்டி விடும்போது மறுபடியும் இழுத்து கட்டும்போது எந்த ஒயரும் தெரியாது, எது பேஸு எது நியூட்ரலும் தெரியாது. அதுக்காக தான் இது முடி போடுறாங்க இடத்துக்கு. எல்லா கம்பத்துலையுமே இடத்துக்குள்ள முடி போட்டுருக்கோம். சரி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கம்பத்தில் வந்து இழுத்து கட்டணும். ரொம்ப கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 8 அளவுக்கு கட்டினா போதுமானது. மேலே லைன் போயிட்டுருக்கோம், பார்த்து சேஃபாக கட்டுங்க. ஒரு சிங்கிள் பிரஸ் வந்து போர்டு ஃபிக்ஸ் பண்ணி சர்வீஸில் இழுத்து கட்டுறதுக்கு சிம்பிளாக எவ்வளோ வீட்டில்